சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானுட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நினைவு கூறுகின்ற விழா கொண்டாடுகின்ற புனித கிளாரா ஜூலை மாதம் 11ஆம் நாள் 1194ஆம் ஆண்டு அசிசி நகரில் ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறக்கிறார். ஆனால் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே இவரை பற்றி சொல்லப்படுகிற செய்தி என்றால், இவருடைய தாயார் தார்த்தலோனா கடவுளிடத்தில் வேண்டுகிறார். ஆண்டவரே, எனக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை உமக்கு உகந்த குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் போற்றப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அவ்வாறு இவர் வேண்டு கொண்டிருக்கின்ற போதே கடவுளுடைய தூதர், கடவுளுடைய குரலானது கேட்கிறது. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பிறக்கின்ற குழந்தை இருக்கும். அந்த குழந்தை உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் என்று சொல்லி கிளாரா என்கிற பெயரை, ஒளியின் அர்த்தத்தை குறிக்கின்ற அந்த பெயரை அவளுக்கு வைக்கின்றார். எனவே பிறந்தது முதல் அவள் கடவுளுக்கு பிரியமானவளாக வாழ ஆரம்பிக்கின்றாள், ஆசைப்படுகின்றாள், கடவுளுக்கு ஏற்றவளாக இருக்கிறார். 18 வயது நிறைந்த பொழுது 1212ஆம் ஆண்டு தவக்காலத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அசிசியார் ஜார்ஜினுடைய பேராலயத்தில் திருத்தல ஆலயத்திலே ஜெபிக்கிறார், மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவர் மறையுரை ஆற்றி கொண்டிருக்கும் நேரத்திலே அவருடைய மறையுரையால் தொடப்பட்ட கிளாரா ஒரு துறவியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அசிசியாருடைய இல்லத்தை தேடி வருகிறார். அசிசியார் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை துறவியாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த நேரத்தில் இவர் காணாமல் போய்விட்டார் என்று கேள்விப்பட்ட கிளாராவுடைய அப்பா இவர் இருக்கிற இந்த மடத்துக்கு வர்றார். அப்போ அந்த மடத்திற்கு வந்து இவளை ஃபவர்டோனே அப்படிங்கிற ஒரு வாணிபருக்கு, ஒரு வியாபாரிக்கு அல்லது வியாபாரம் உள்ள செல்வந்தருக்கு மனமுடித்து கொடுக்க ஆசைப்பட்டு இவரை வீட்டு கூட்டி போடுறார். அப்போ கிளாரா பீடத்தை பிடிச்சிக்கிட்டு, நான் கடவுளுக்கு சொந்தம், நான் வரமாட்டேன் என்று பீடத்தை இறுக பிடித்து கொண்டு அவங்க அப்பாவை பிடிச்சி இழுக்கிறப்போ போகமாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே அவருடைய தந்தை வேறு வழி இல்லாமல் அங்கே அவரை விட்டு செல்கிறார். பிறகு 1213ஆவது ஆண்டிலே அசிசியார் கிளாராவினுடைய அந்த முடிகளை எல்லாம் வெட்டிவிட்டு அவருடைய ஆடைகளை, பணக்கார வசதியுள்ள ஆடைகள் எல்லாம் மாற்றிவிட்டு அவருக்கு கிளாராவின் சகோதரி என்ற ஒரு துறவற சபையை அவர் ஏற்படுத்துகிறார். கிளாரா தான் அந்த சபையினுடைய தலைவியாக இருக்கிறார், ஜெனரலாக இருக்கிறார். பிறகு அவருடைய மடத்தில் இடம் இல்லாதால் பக்கத்தில் இருக்கின்ற பெனடிக்டியன் ஆசீர்வாதப்பர் சபையினுடைய அந்த இல்லத்தில் அவர் தங்குகிறார். கடவுளுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து
கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். அது மட்டுமல்ல, தன்னுடைய உணவை சாப்பாட்டை ரொம்ப குறைச்சிக்கிட்டு தன்னையே வருத்தி கொள்கிறார். இவள் மிகவும் வருத்தி கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்ததுனால கிளாராவை பார்த்துட்டு கிளாராவோடு சேர்ந்து இவருடைய சகோதரி ஆக்னஸ், பியாத்திருச்சிச்ச, அதுக்கப்புறம் இவங்களுடைய அம்மா தர்த்தலேனா, எல்லாருமே இந்த சபையிலே கிளாராவின் ஏழ்மை சகோதரிகள் என்ற ஒரு துறவற சபையை 1213ஆம் ஆண்டு அசிசியார் ஏற்படுத்துகிறார். பிறகு பல பெண்கள் இந்த சபையிலே சேர ஆரம்பிக்கின்றார்கள். நாட்கள் செல்ல செல்ல ஆயிரக்கணக்கான அருள் சகோதரிகள் உலகம் முழுவதும் இந்த கிளாராவினுடைய சபையிலே சேர்ந்து தங்களுடைய பணியை ஆற்றியிருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கிளாராவுக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை என்ற கடைசியில் இவ என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்கின்ற டேமியன் ஆலயத்தில் அவள் தங்குகிறாள். அவள் கடைசி காலம் வரை அந்த ஆலயத்தில் தான் அவள் இருந்து தன்னுடைய துறவற வாழ்க்கையை வாழ்ந்தது. 1240ஆவது ஆண்டு ஜெர்மனியிலிருந்து இரண்டாம் ஃபெடரிகோ என்பவர் இந்த அசிசி நகரத்தின் மீது படையெடுத்து வருகிறார். இப்போ படையெடுத்து வந்த பொழுது கிளாராவுக்கு நற்கருணை ஆண்டவர் மீது மிகுந்த பற்று உண்டு, மிகுந்த நம்பிக்கை உண்டு. எனவே அவ்வாறு அவர் படையெடுத்து வந்தபோது திவ்ய நற்கருணையை கையிலே ஏந்தி கொண்டு அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவர்களுடைய அருள் சொல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் படையெடுத்து வந்த அந்த படை வீரர்கள் குழம்பி போய் பின்வாங்கி ஓடி சென்று விடுகிறார்கள். அந்த அசிசி நகரமானது காப்பாற்றப்படுகிறார். இதன் மூலம் கிடைக்கிற செய்தி என்னவென்றால், கிளாரா வாழ்ந்த பொழுது திவ்ய நற்கருணை ஆண்டவர் மீது அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இந்த திவ்ய நற்கருணை, அதனால தான் எப்போதுமே கிளாரா திவ்ய நற்கருணை கையிலே ஏந்திய அந்த உருவமானது மக்கள் பார்த்து வியக்கத்தக்க அளவுக்கு இருந்தது என்று சொல்கிறார். கடைசியாக 1253ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் இன்று இவருடைய அருள் சகோதரிகள் இவருக்கு அருகிலே யோவான் நற்செய்தி ஆண்டவருடைய பாடுகளை வாசித்து கொண்டிருக்கின்ற போது இவர் தன்னுடைய உயிரை கடவுளுக்காக விட்டார். ஏன்னா இவர் சாப்பாட்டில் ரொம்ப குறைவாக தன்னையே வருத்தி கொண்டு சாப்பிட்டுட்டதுனால உடல் பலவீனமாயிடும். திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் என்ன செய்கிறாரு, அவருடைய சபையிலே நல்ல உணவு சொல்லிட்டு சபையினுடைய அந்த ரூல்ஸை, சட்டத்தை தளர்த்தினார். இருந்தாலும் இவர் தன்னையே வருத்தி கொண்டதால் 1253ஆவது ஆண்டு கடவுளுக்காக தன்னுடைய இன்னுயிரை விட்ட அந்த கிளாராவினுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். இறந்த 2 ஆண்டிலேயே இவர் புனிதராக உயர்த்தப்படுகிறார். எனவே பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருக்காக தன்னை எளியவளாக்கி ஏழ்மையின் தன்மை கொண்டு வாழ்ந்ததனால ஒரு எளிமையின் சகோதரியாக கிளாரா அழைக்கப்பட்டார் என்பதை திரு அவை இன்று நினைவு கூர்ந்து அவரிடத்திலே ஜெபிக்கின்றது. எனவே நாமும் கிளார்வை போல கிளாராவினுடைய அந்த ஏழ்மையும் அவருடைய ஆண்டவர் மீது நற்கருணை ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை நமக்கு இருந்து நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.